அஸ்ஸலா உள்ளத்தின் நிம்மதி, வாழ்வின் நிம்மதி, ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தாஹா 124 125 வசனங்கள், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் பேசுகிறது, கேளுங்கள். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என் நினைவிலிருந்து யார் தூரமாகிறானோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். கோடிகள் இருக்கும், ஆனால் நெருக்கடி இருக்கும். லட்சங்கள் குமையும், நெருக்கடி இருக்கும். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். ஏன்? என் நினைவில் இருந்து அவன் தூரமானால். ஜும்ஹூர் அஹ்லுத் தஃப்ஸீர், தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து, அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அஸ்ஸலா.